அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோபத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கோபம் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கிறது கோபம் தான். ஒரு பக்கத்து வீட்டில் சண்டை, எத்தனை நாளா சண்டை போட்டுக்கிறீங்கன்னா, எத்தனை நாளாவா? இது எங்க பரம்பரையா இருக்குது பக்கத்து வீட்டில் சண்டை. நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்பெல்லாம் சொல்லுவாங்க, இவங்க தான் நீசர் அப்படின்றாங்க. நாளடியார்ல நெடுங்காலம் ஓடி நின்னும் நீசர் வெகுளி கெடுங்காலம் இன்றி பறக்கும். அதுக்கு ஒரு அளவே கிடையாது. நெடுங்காலம் ஓடி நின்னும் நீசர் வெகுளி கெடுங்காலம் இன்றி பறக்கும். அப்போ இவங்கெல்லாம் நீசர். அடுங்கரை நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமாம் சீர்கொண்ட சான்றோர் சினம். கோபம் உடனே போயிடும். யாருக்குன்னா சான்றோர்களுடைய கோபம் உடனே. ஒரு பாத்திரத்தை தண்ணி சுட வச்சிருந்தா அந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வைக்கிறோம். இறக்கி கீழே வச்சோன்னா அதை யாரும் ஆற்ற தேவையில்லை, தானே ஆறிடும். அதுபோல சான்றோருடைய கோபம் இருக்கும். இப்படி பல வருடங்களுக்கு பல நாட்களாக தொடர்ந்துக்கிற கோபம் உள்ளவர்கள்லாம் நீசர். இதே அவையார் சொல்றாங்கன்னா, கற்பிலவோடு ஒப்பர் கயவர். நாலடியார்ல நீசர்னு சொல்றாங்க இல்லையா, அவையார் சொல்றாங்க பாருங்க, கற்பிலவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிலவோடு ஒப்பர் போல்வரே. கற்பிலவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிலவோடு ஒப்பர் போல்வரே. வில்பிடித்து நீர்க்கிழிய எய்த வடுபோல் மார்பே சீர்ஒழுகு சான்றோர் சினம். ஒரு வில்லு எடுத்து அம்பு எடுத்து ஆத்துல அடிச்சோம்னா அந்த அம்பு எவ்வளவு, அம்புவால் ஏற்பட்ட அந்த வடு எவ்வளவு சீக்கிரம் மாறணும், அதுபோல சான்றோர்களுடைய சினம் மாறணும். கற்பிலவோடு ஒப்பர் கயவர். ஒரு கல்ல ரெண்டா போனோம்னா அதை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு முடியாது இல்லையா. ஏதாவது இவங்கெல்லாம் கயவர். அப்படிப்பட்ட கோபம் உள்ளவர்களும் கயவர் என்றாங்க ஐயா. பொற்பிலவோடு ஒப்பர் போல்வரே. ஒரு பொண்ணு பிறந்துட்டோம், மறுபடியும் அதை ஒட்ட வைக்கணும்னா அதை உருக்கி ஒட்ட வைக்கிறதுக்கான சில காலம் நேரம் ஆகிறது இல்ல. அது போன்றவர் சாதாரண மக்கள். சான்றோர் யாருன்னா, இந்த வில்பிடித்து நீர்க்கீழே எய்த வடு போல் மாறுமே சீர்ஒழுகு சான்றோர் சினம் அப்படின்னு அவையா சொல்லியிருக்காங்க. இதே யசோதர காவியம் ஒரு பாடல், அதிலிருந்து ஒரு பாடல். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக. அந்த கோபத்தை போக்குன்றாங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காப்பது ஏதெனில் விரதம் காக்கவே. இது யசோதர காவியம் ஒரு பாடல். ஒரு அறத்தை ஆக்குகன்றாங்க. பிறகு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அறத்தை செய்யணும்னா அன்றே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே அவையார் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். திருக்குறள்ல அறம், பொருள், இன்பம், வீடு பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அவையார் சொல்றாங்க, ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் எஞ்சாலும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். அப்ப வீடுனா என்ன? பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அப்படி அறம், ஈதல் அறம், அந்த அறத்தை செய்க, ஆக்குவதில் அறத்தை ஆக்குக, வெகுளி போக்குக. கோபத்தை அறவே போகணும். மறத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் அப்படின்னு சொல்றார் குறள். மறத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். இது வள்ளுவர் குறள். யார் மீது சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் என்றும், அப்படி மறக்காமல் இருந்தால் தீமையான விளைவுகள் சந்திக்க நேரிடும். அதனாலே சினத்தை முதல்ல வென்றிடுவோம். அடுத்து விரதம் காக்கவே. தீய செயல்கள் செய்யாமல், தீயவற்றை எதுவும் செய்யாமல் இருப்பதே, கடைபிடிப்பதே ஒரு விரதம். இப்படி நம்மளும் கோபப்படாம, ஏற்கனவே சொன்ன பாடல பாரதியார் சொன்ன மாதிரி நலிவும் இல்லை சாவும் இல்லை. நமக்கு இப்ப நிறைய பேருக்கு சுகர், சக்கரை நோய் வருது இல்லையா?
அப்போ என்ன அவர் சொல்ற பாரதி அன்றே சொல்லியிருக்காரு, நலிவும் இல்லை, உடம்பு மிரிஞ்சு போவாது, நலிவும் இல்லை, சாவும் இல்லை, கேளிர் கேளிர். இத கோபத்தை முன்னே வென்றெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கோபத்தை வென்று இப்படிப்பட்ட தகவலை நம்ம சார்ந்தவங்களை கடத்தி செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம்.